செய்திக்கு ஆதாரமாக நான் தெரிந்து கொண்ட பகுதி வாசிக்கின்ற பகுதியிலே 43ஆம் அதிகாரம் 18வது வசனம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய 19வது வசனத்திற்கு இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை நான் செய்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுறது, இந்த புதிய வருஷத்துல நான் புதிய காரியங்களை செய்கிறேன். பழைய வருஷ செய்தியில நாம் கேட்டோம், பழைய காரியங்களை எல்லாம் நாம் மறந்துவிட வேண்டும். புதிய வருஷத்துல பிரவேசிக்கிறதான விடையில கடந்த வருஷத்துல நம்முடைய வாழ்க்கையில் விட்ட தோல்விகள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் நாம் மறக்க வேண்டும் கேட்டோம். எல்லாவற்றையும் மறந்து விட்டோம். புதிய வருஷத்துல வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு தெரியும் என்னுடைய பிள்ளைகள் கடந்த கால கவலைகளை, கடந்த கால கஷ்டங்களை, கடந்த கால பாடங்களை எல்லாவற்றையும் மறந்து இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் என்ன செய்வேன்? அவருக்கு ஒரு நற்செய்தியை சொல்ல வேண்டும், ஒரு நல்ல செய்தியை கொடுக்க வேண்டும், ஒரு ஆசீர்வாதமான செய்தியை கொடுக்க வேண்டும். எனவேதான் அவர் சொல்கிறார், இதோ நான் புதிய வருஷத்திலே புதிய காரியத்தை செய்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் புதிய காரியங்களை செய்கிறவர் தேவன். நம்முடைய ஆண்டவர் புதிய காரியங்களை செய்கிற தேவன். ஒவ்வொரு வருஷத்துல கிறிஸ்துமஸ் நாட்கள் வருகிறதான விடையில் நம்முடைய வெள்ளத்திலே நாம் பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? கிறிஸ்துமஸ் 1ஆம் தேதி வந்த உடனே அப்பா அம்மா கேட்பாங்க, இந்த வருஷத்துல எனக்கு என்ன புதிய ஆடை, இந்த கிறிஸ்துமஸுக்கு என்ன புதிய சாப்பாடு, எல்லாம் புதிய புதிய காரியங்களை கேட்பாங்க. எப்போது வந்து அப்பா அம்மா அவங்க எடுத்து கொடுக்கிறது வரை அப்பா அம்மா முகத்தை பார்த்து கொண்டே கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. இன்னைக்கு அப்பா முகத்தை பார்க்கும்படியா நான் வந்திருக்கிறேன். இந்த சின்ன குழந்தைகளை போல, ஏசப்பா எங்களுக்கு இந்த வருஷத்துல எதை தர போறீங்க, ஏசப்பா நீங்க எனக்கு எதை சொல்லி ஆதரப்படுத்த போறீங்க, ஏசப்பா இந்த வருஷத்துல என்ன ஆசீர்வாதத்தை தர போறீங்க என்று இந்த சின்ன குழந்தைகள் நம்முடைய பெற்றோர்களை நோக்கி பார்ப்பது போல, சின்ன குழந்தைகளை போல எல்லாவற்றையும் மறந்து, பழைய கால வாழ்க்கை எல்லாவற்றையும் எல்லா கஷ்டங்களை மறந்து இந்த சின்ன குழந்தையை போல அமர்ந்திருக்க நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம புதிய காரியத்தை செய்வேன். கதைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த வருஷத்துல நம்ம புதிய காரியங்களை செய்கிறேன். இந்த வாழ்க்கையில நமக்கு அன்றாட வாழ்க்கையில உலகடிதான வாழ்க்கையை நாம் பார்க்கிறதா கிடையாது. எப்பொழுதும் புதிய புதிய காரியங்களை நாம் விரும்பி பார்க்கிறோம், புதிய புதிய பொருட்களை நாம் வாங்குகிறோம். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, 1980 அல்லது 82 நினைக்கிறேன், முதலாக பெங்களூர்ல இந்த டிவி அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணார்கள். அந்த டிவி ஒரு கருப்பு ஒயிட் அண்ட் பிளாக் டிவி, அதை வாங்குவதற்கு கியூல நின்று ஜனங்கள் நின்றது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆனால் அதன் பிறகு கலர் டிவி ஆகி, எல்சிடி ஆகி, எல்இடி ஆகி எங்கெங்கயோ போய் கொண்டிருக்காங்க. ஏனால் மனுஷன் எப்பவும் புதிய காரியங்களை அவன் விரும்புகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில் எது இருந்தாலும், நம்முடைய பிள்ளைகளை பாருங்க, ட்ரெஸ் எடுப்போம், வீடு நிறைய ட்ரெஸ் இருக்கும், இருந்தாலும் அவங்க புதிய ட்ரெஸ் வாங்கி கொடு, புதிய ட்ரெஸ் வாங்கி கொடு. அப்பா என்ன சொல்லுவாங்க, இல்லப்பா உனக்கு இருக்குல்ல, இல்ல எனக்கு புதிய ட்ரெஸ் வாங்கி கொடு. எனவே நம்முடைய மனுஷ தன்மை அப்படி, எல்லா புதிய காரியங்களுக்காக, புதிய பொருட்களுக்காக. குறிப்பா நம்ம பார்க்கறதான வேலையில இந்த செல்போன் நம்ம பார்க்கணும். ஒரு வாரத்துக்கு ஒரு செல்போன் பார்க்கறதோட கூட இருக்கிறாங்க இந்த பெங்களூர்ல. ஆபீஸ்ல நான் பார்த்திருக்கேன், ஒரு செல்போனை கொண்டு வராங்க, ஒரு மறு வாரத்துல இன்னொரு செல்போன் வரும். ஏன்னா இது புது மாடல். இப்படிதான் வாழ்க்கை ஓடிக்கொண்டு இதை ஆண்டவர் சொல்லுகிறார், உலக காரியத்தில் மாத்திரம் அல்ல, உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன் மகனே மகளே என்று ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் இந்த நாளிலே முதல் நாள் வாக்கு தந்ததை அவர் செய்ய போகிறார். என்ன புதிய காரியம் அருமையான பிள்ளைகள்? ஒருவேளை நான் முதலாவது காரியமாக சொல்ல போறவர்களே இல்லை, நம்முடைய பொருளாதாரத்தை ஒரு பொருளாதார ஒரு விருத்தியை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டு வருஷத்துல கொடுக்க போகிறேன் என்று ஆண்டவர் உறுதியளிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு தெரியும், கடந்த வருஷத்துல பெங்களூர் பட்டத்துல ஒரு குடும்பத்தை நாம் நடத்த வேண்டும் என்றால் எவ்வளவு கஷ்டம் என்று நமக்கு தெரியும். நாம் வாங்குற சம்பளத்துல வாடகை கொடுத்து, பிள்ளைகளை படிக்க வைத்து, மற்ற எல்லா காரியங்களையும் கொடுத்து நான் எப்படி இந்த குடும்பத்தை நடத்துவது, ஒவ்வொரு வாரமும் அந்த குடும்ப தலைவருக்கும், அந்த ஒரு மாசமும் இந்த குடும்ப தலைவருக்கும், அந்த குடும்ப தலைவிக்கு தான் தெரியும். பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்க, ஒரு நாளை கடைப்பதற்கு, ஒரு மாசத்தை கடத்துவதற்கு எந்தெந்த காலம் கொண்டு கடன் வாங்கி நாம் கஷ்டப்பட்டது போதும். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வருஷத்துல உன்னுடைய பொருளாதாரத்தை
நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். உன்னுடைய பொருளாதாரத்திலே ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். கடந்த வருஷத்துல நீ பட்ட கஷ்டங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் மறந்து விடு. இந்த வருஷம் நான் உன்னை திரளாய் ஆசீர்வதிக்க போகிறேன். தேவனுடைய பிள்ளையே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அதை செய்தார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் தேராக நான் எல்லாத்தையும் சொல்ல முடியாது, சுருக்கமாக நான் செய்தி முடிக்க நினைக்கிறேன். ஆபிரகாம், சேராக், லோத்து ஒரு 3 பேரும் அவர் முதலாவது ஊர் என்ற தேசத்தில் இருக்கிறார்கள். அங்கிருந்து கடந்து வந்து ஆனான் என்ற தேசத்தில் இருக்கிறார்கள். ஆனாலே தேராக் மரித்து போகிறார். அப்பொழுது ஆண்டவர் தான் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாமே, உன் குடும்பத்தை, உன் வீட்டையும் எல்லாவற்றையும் விட்டு நான் காட்டுகிறேன் இந்த தேசத்துக்கு போ. உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன். உன்னை நான் ஒரு வார்த்தை சொல்றேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருக பண்ணுவேன். உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் சொல்கிற அந்த பகுதி அது பொருளாதாரத்தை குறைக்கின்ற ஒரு பகுதி. ஆண்டவனை ஆசீர்வதித்தார். பொருளாதாரத்தில் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அவருடைய பேரை பெருமை பண்ணினார். ஆனால் மத்தியிலே உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வார்த்தை ஒரு பொருளாதாரத்தை குறைக்கின்ற ஒரு வார்த்தை. அருமையான தேவனுடைய பிள்ளை, அவன் புறப்பட்டு போகிறான். லோத்தை தன்னோட கூட்டி போகிறான். அவன் கானான் தேசத்துக்காக போகிறான். அங்க பார்க்கிறோம், அதே இடத்துலதான் ஆனான் என்ற ஊர்ல இருக்கிறதா வேளையில தான் ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அங்கேதான் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறான், அவனை ஆசீர்வதிப்பேன். ஆனால் பார்க்கிற முதலாவது அவன் ஊர் தேசத்துக்கு புறப்பட்டு வரும்போது அவன் ஏதோ கொண்டு வந்ததாக வேதாகமத்துல இல்லை. அவர் வெறுமையாக வந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த ஊர்ல வந்த பிறகு தேராக மரித்த பிறகு ஆனானும் லோத்தும் அங்கே இருக்கிறார்கள். அப்பொழுதுதான் நானுடைய வாக்குத்தத்தம் வருகிறது, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று. 5வது வருஷத்துல நம்ம பார்க்கிறதான வேளையில என்ன நடக்கிறது என்றால், அவன் எகிப்திலிருந்து புறப்படுகிறதான வேளையில வேதத்துல வாசிக்கிறோம். 12வது அதிகாரத்துல அவன் அநேக பொருட்களோடு கொண்டு புறப்பட்டு சென்றான். ஆடுகள், மாடுகள், சம்பாதித்த சென்னைகள் எல்லோரும் கொண்டு அவன் புறப்படுகிறான். அப்படி என்றால் அந்த இடத்துல இருக்கும்போது எப்போது அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ உடனே அவனை ஆசீர்வதிக்கிறார். உடனே அவனுக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் கொடுக்கிறான். அவன் கீழ்ப்படுகிறான். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தை கீழ்ப்படிந்து அவனும் லோத்துமாக புறப்பட்டு செல்கிறான். ஆண்டவர் சொன்ன ஒரு வாக்குத்தத்தை ஆபிரகாம் மறந்து விட்டான். அவரும் எதற்கு அழைத்தார்? நீ உன் குடும்பத்தையும் எல்லாவற்றையும் விட்டு வர வேண்டும், நீ தனியாக வர வேண்டும் என்று அழைத்தார். ஆனா அவன் என்ன பண்ணான்? லோத்தை கூட கூட்டு போறான். அது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியம். ஆண்டவர் சொன்ன காரியத்தை அவன் தட்டி விட்டான். என்னடா, லோத்து தன்னுடைய சகோதரனுடைய குமாரன், அவனை விட்டு அவனுக்கு மனசு இல்லை. லோத்துக்கு நிறைய சம்பாத்தியம் இருக்கிறது, அவனுக்கும் ஆடு மாடுகள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. கடந்து போறதான வேளையில ஒரு இடத்துல வருகிறதான வேளையில நீங்கள் அதை பார்க்கலாம். ஆதியாகமம் 13வது அதிகாரத்துல பார்க்கிறதான வேளையில அங்கே வந்துகிறதான வேளையில லோத்துடைய வேலையாட்களுக்கும் ஆபிரகாமுடைய வேலையாட்களுக்கும் இங்கே சண்டை வருகிறது. சண்டை வருகிறதான வேளையில ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்கிறான், நீயும் நானும் சகோதரர்கள், நமக்குள்ளே சண்டை வேண்டாம், நமக்குள்ளே சண்டை வேண்டாம். எனவே நீ வலப்புறம் போனால் நீ வலப்புறம் போ, நீ இடதுபுறம் போனால் இடதுபுறம், நான் இடதுபுறம் போகிறேன் என்கிற ஒரு விட்டு கொடுக்கின்ற ஒரு மனப்பான்மை. இதை நம்முடைய வாழ்க்கையில பார்ப்போம். எல்லா குடும்பங்களையும் பாருங்க, ஏதோ ஒரு பிரச்சனை, சகோதர சகோதரர்களுக்குள்ள, சகோதர சகோதரிகளுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை. ஒருவேளை நாம் அந்த இடத்துல இருந்திருந்தாலும் என்ன செய்திருப்போம்? நான் விட்டு கொடுத்திருப்போமா? 2 பொருட்கள் இருக்கு வைத்துக் கொள்வோம். ஒரு நல்ல பெரிய பொருள், சின்ன பொருள், 2 ஒண்ணு எடுத்துனா நாம முதல்ல முந்துவோம் இல்லைங்களா? அதை தான் இங்க லோத்து சொல்கிறான். ஆபிரகாம் சொல்றான், ஆபிரகாம், லோத்தே, நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன், நீ இடது பக்கம் போனால் நான் வலது பக்கம் போறேன் என்று முதல்ல அவனுக்கு விட்டு கொடுக்கிறான். விட்டு கொடுக்கிற ஒரு மனப்பான்மை, அதாவது மனுஷனோட ஐக்கியம், அதை ஆண்டவர் பார்க்கிறார். அதை ஆண்டவர் பார்த்துதான் அவன் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு முதல் காரணம் அவனுடைய அந்த மனப்பான்மை, விட்டு கொடுக்கிற மனப்பான்மை. தன்னுடைய சகோதரனோடு மற்ற மக்களோட ஒரு ஐக்கியத்தை ஆண்டவர் பார்க்கிறார். என்னுடைய மகன் ஆபிரகாம் எவ்வளவு விட்டு கொடுக்கிறான். அவனை சொல்லி இருக்கலாம், நான் உன்னுடைய மூத்தவன், நான் இதை எடுத்துக் கொள்கிறேன் அவன் சொல்லி இருக்கலாம். அவன் சான்ஸ் அவனுடைய லோத்துக்கு கொடுக்கிறான். ஆனா லோகத்துடைய தீர்மானத்தை நாம் நல்லா பார்க்கிறோம். லோத்து கண்ணட்டு பார்க்கிறான், யோர்தான் நதியில பக்கத்துல அங்கே பச்சை பச்சையா இருக்கு, பச்சை பச்சையா இருக்கு. பார்க்கணும் அவன் நினைச்சான், அவனோட சொன்ன அந்த இடத்துல எனக்கு தான், நான் அந்த இடத்துல போறேன். எனக்கு நல்லா தெரியும், இது சோதம் குமாரன் பக்கத்துல இருக்கிற இடம். அவன் அங்கே கொண்டு கூடாரத்தை போட்டான்.
கடைசியில் என்ன நடந்தது நமக்கு தெரியும். சோதோம் குமாரன் அழிக்கப்பட்ட ஒரு இடம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த புதிய வருஷத்துல நம்ம அநேக தீர்மானங்கள் எடுக்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மாத்திரமல்ல, நம்ம குடும்ப வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒரு தீர்மானங்கள் எடுக்கிறதான வேளையில நன்றாக நம்ம ஆண்டோட ஜெபித்து நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். லோத்தன் எடுத்த தீர்மானம் அவனுக்கு அழிவுக்கு நேராக கொண்டு சென்றது. நம்முடைய வாழ்க்கை இந்த வருஷத்தில் முதல் பகுதியில நாம் எடுக்கிற தீர்மானங்கள் எப்படி இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை பாதையில ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு தீர்மானம் செய்ய வேண்டும் எடுக்கிறோம். இந்த வருஷத்துல அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், அதை பண்ண வேண்டும் என்று நாம் தீர்மானிக்கிறோம். ஆனால் நம்முடைய தீர்மானம் எப்படி இருக்கிறது? லோத்துவை போல தூரம் பார்த்தவரையில தண்ணீர் இருந்த அந்த பகுதியை பார்த்த உடனே லோத்து அவன் தண்ணீர் நிறைந்த இடத்தை சோதோம் குமாரன் அவன் தெரிந்து கொண்ட நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கையில அநேக இழைப்புகள் அது நேரிட்டது. ஆனால் ஆபிரகாம் வந்து விட்டு கொடுக்கின்ற பாரமே உலக மக்களோடு அவனுக்குள்ள ஒரு ஐக்கியத்தை அங்கே நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ அதாவது ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனை பார்க்கிறவர்கள இன்னொரு சம்பவத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முதல் காரணம் சொன்னேன், அவன் விட்டு கொடுக்கிற ஒரு மனப்பான்மை, தன்னுடைய குடும்பத்தோடு அவன் இருக்கிற ஒரு ஐக்கியம், மற்ற மக்களோடு இருக்கிற ஒரு ஐக்கியம். அந்த ஐக்கியத்தை கர்த்தர் பார்த்தார். நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது? நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது? நம்முடைய அயலாளத்தில் நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது? நாம் விட்டு கொடுக்கிற ஒரு மனப்பான்மை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? இந்த வருஷத்திலே கர்த்தர் உங்களை பொருளாதாரத்திலே அவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், உன் பொருளாதாரத்தை அவர் பெருக செய்ய வேண்டும் என்றால், மற்றவர்களோடு பழகிற பழக்கத்தை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். மற்றவர்கள் நாம் விட்டு கொடுத்து பழகிற ஒரு பழக்கம் வேண்டும். இரண்டாவதாக ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு இரண்டாவது காரணம் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் பார்க்கிறோம். லோத்து அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் வேளையிலே அங்கே சுற்றி இருக்கிறதான ராஜாக்கள் எல்லாம் இந்த சோதம் ராஜாவுக்கு எதிராக அவர் யுத்தத்துக்கு வருகிறார்கள். யுத்தத்துக்கு வந்து இந்த சோதம் கோமனாவை அழித்து அந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு சென்று விடுகிறார்கள். சென்று போகிறதான வேளையில லோத்துவை கொண்டு செல்கிறார்கள். லோத்துவை சிறைப்பிடித்து செல்கிறார்கள். செய்தி ஆபிரகாமுக்கு வருகிறது. ஆபிரகாம் பின்தொடர்ந்து செல்கிறான். பின்தொடர்ந்து அந்த ராஜாக்களோடு யுத்தம் பண்ணி அவர்கள் பொருட்களை பெற்றுக் கொண்டது மாத்திரமல்ல, லோத்துவை மீட்டுக் கொண்டு வருகிறார். மீட்டுக் கொண்டு வருகிறதான வேளையில சோதம் ராஜா அவனுக்கு எதிர்கொண்டு போகிறார். அவர் முக்கியமான ஒரு காரியம், அந்த உன்னதமான தேவனுடைய ஆசாரியராக மெல்கிதேசுக்கு அப்பம் திராட்சரசம் கொண்டு வந்து ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். மெல்கிதேசு அப்பமும் திராட்சரசம் கொண்டு வந்து ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். இந்த மெல்கிதேசுக்கு யார் என்றால் ஆண்டவருக்கு நிழலாக இருக்கின்ற ஒரு மனிதன். அவங்களுடைய தேவனுடைய பிள்ளையை இப்ப கேள்விகளை பார்க்கிறதான விடையில அங்க என்னதான் பார்க்கிறோம்? ஆபிரகாம் மெல்கிதேசுக்கு எல்லாவற்றிலும் தசமமாக கொடுத்தார். ஆபிரகாமுடைய பேச்சுக்கு, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு இரண்டாவது காரணம் அவன் ஆண்டவருக்கு என்று கொடுத்தான். உலக மக்களோடு அவன் ஐக்கியம் அல்ல, ஆண்டவரோட ஐக்கியத்தை அவன் பெருக பண்ணும்படியாய் ஆண்டவர் ஊழியத்திற்கு அவன் தசமமாக கொடுத்தான் என்று வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு பொருளாதாரத்திலே நீ உயர வேண்டும் என்றால், பொருளாதாரத்திலே நீ உயர்ச்சி அடைய வேண்டும் என்றால், பொருளாதாரத்திலே ஆண்டவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், ஆண்டவருக்கு கொடுக்கிற தசம பாகத்தை நீ ஒழுங்காய் கொண்டு இருந்த ஆண்டவர் கூட சொல்லுகிறார். ஒரு கடந்த நாட்களிலே நீ ஒரு தசம பாகம் கொடுக்காமல் இருந்திருக்கலாம். இந்த வருஷத்துல எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும், என் பொருளாதார ரீதியில என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நீ விரும்பினார், நீ ஆண்டவர் கொடுக்க வேண்டியது ஆண்டவர் கொடு. ஆண்டவர் கொடுக்கிறதில்லை நாம் எந்த குறையும் வைக்க கூடாது. ஆண்டவர் கொடுக்கிற எந்த குறையும் வைக்க கூடாது. தசமபாகம் தான் நமக்கு தெரியும், 10 ரூபா இல்லையா? நம்ம எவ்வளவு கொடுக்கிறோம் நமக்கு தெரியும். நான் யாரை நாம் குற்றப்படுத்த என்ன நான் சொல்றேன், நான் உண்மையை பேசுறேன். நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதில்லை, நம்ம எந்த குறையும் வைக்க கூடாது. இந்த வாழ்க்கையில் உனக்கு ஆசீர்வாதம் நினைக்கிறேன். அநேக சாட்சி நாம் சொல்ல முடியும். ஆண்டவருக்கு தசமமா கொடுத்த அநேக மக்களுடைய சாட்சியை நான் வாசிக்கிறேன், கேட்டிருக்கிறேன். அவருடைய ஆண்டவர் அதிகமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். 10% கொடுத்தவர்கள் 20% கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். 20% கொடுக்கிறவர்கள் 30% கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். 30% கொடுக்கிறவர்கள் 40% கொடுக்கிறார்கள். அவர்கள் கொடுக்க கொடுக்க ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவர்கள் பொழிந்து வருகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த வருஷம் ஆண்டவர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், உன்னுடைய ஃபைனான்ஸை நான் விருத்தி அடைய செய்வேன். பொருளாதாரத்திலே நான் ஒரு புதிய காரியத்தை செய்வேன். நம்முடைய பொருளாதாரத்திலே ஒரு புதிய காரியத்தை அவர் செய்ய வேண்டும் என்றால், முதலாவது செய்ய வேண்டிய பணி நம்முடைய உறவிலே, நம் மற்றவர்களுடைய உறவிலே, நம் குடும்பத்தோட உறவிலே நாம் எப்படி இருக்கிறோம். இரண்டாவதாக ஆண்டவரோட நம்ம உறவு, நாம் காணிக்கை கொடுப்பது மாத்திரமில்லை, ஆண்டவருடைய உறவும்
மிக முக்கியமானது. ரெண்டு நீங்கள் செய்வீர்களா? இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உன் பொருளாதாரத்தை நான் இந்த வருஷத்திலே ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆசீர்வதிக்க போகிறார். கடந்த வருஷத்துல நீ கஷ்டத்தோடு இருந்திருக்கலாம், கடந்த வருஷத்துல கவலையோடு இருந்திருக்கலாம், கடன் வாங்கி எப்படி உன் குடும்பத்தை நடத்துவது என்று நீ கவலையோடு இருந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன் பொருளாதாரத்திலே நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போறேன் மகளே, உன் பொருளாதாரத்திலே ஒரு புதிய காரியத்தை செய்ய போறேன் மகனே, இந்த வருஷம் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், பொருளாதாரத்திலே உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறேன்? ஆண்டவர்களை விசுவாசி. ஆண்டவர் இந்த வருஷத்துல முதலாவது அவர் நம்மை ஆசீர்வதிக்க போறது பொருளாதாரத்தில், இரண்டாவது காரணம் நம்முடைய சரீரங்களில் ஒரு புதிய காரியத்தை அவர் செய்ய போகிறார். நம்முடைய சரீரங்களில் நம்முடைய அநேக மக்களை அந்த ஆலயத்துக்கு வந்த போது என்று சொன்னார், பலவீனமா இருக்கு, எனக்கு அந்த வேலை இந்த வியாதி ரொம்ப கஷ்டப்படுகிறேன், என்னால் ஒண்ணு செய்ய முடியவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ கடந்த வருஷம் வியாதியோடு இருந்திருக்கலாம், கவலையோடு கண்ணீரோடு இருந்திருக்கலாம், பிரச்சனையோடு இருந்திருக்கலாம். இந்த வியாதியை விட்டு நீங்காதான். நான் எவ்வளவு மெடிசன் சாப்பிடுவது, எத்தனை தடவை டாக்டர்கிட்ட போகுது, என்ன நீ பயத்தோடு கவலையோடு கண்ணீரோடு இருந்திருக்கலாம். இந்த புதிய வருஷத்துல நீ வந்து அமர்ந்திருக்கலாம். ஆண்டவர் இந்த வருஷத்துல என்னுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதியை மாற்றுவாரா, சரீரத்தில் இருக்கிற வியாதியை மாற்றுவாரா, நம்ம என்னை விட்டு மாறுமா என்னை கவலையோடு கண்ணீரோடு இருந்து கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் என்று சொல்கிறார், இந்த வருஷத்துல ஒரு நோயை நான் குணமாக்குவேன் மகனே என்று சொல்கிறார், உன் நோயை நான் குணமாக்குவேன் மகனே என்று சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஏசாயா 38வது அதிகாரத்தை வாசிப்பார். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறார். எசேக்கியா வியாதிப்பட்ட உடனே அங்க என்ன நடக்கிறது? ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்புகிறார். அனுப்பி ஆண்டவர் சொல்றார், எசேக்கியாவே நீ உன்னை எல்லாவற்றையும் சரி செய்து கொண்டு நீ மறிக்க போகிறாய் என்பதாக. உடனே அவன் என்ன செய்கிறான்? சவருக்கு நேராக திரும்பி அவன் அழுகிறான் என்று நான் வேதத்துல வாசிக்கிறான். அழுது மாத்திரம் இல்லை, ஆண்டவருக்கு அவனுக்கு ஒரு ஜெபம் செய்கிறான். ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக 38வது அதிகாரம் 3வது வசனம், நான் உமக்கு முன்பாக உண்மை உத்தமமாய் நடந்தேன் என்பதை நினைத்துக் கொள்ள மாட்டவரே, உமது பார்வைக்கு நான் நலமானதை செய்யும் என்று நினைத்துக் கொள்ள மாட்டவரே. இந்த வருஷத்துல என் வாழ்க்கையில என் சரீரத்துல ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் நீ உத்தமும் உண்மையுமாய் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில உத்தமம் இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையில உண்மை இருக்கிறதா? உண்மை உத்தமமா இருக்கிறதா? இந்த வருஷத்துல நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா வியாதியும் அவர் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். 2 நாளாகவும் 14வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியும் உலாவிக் கொண்டிருக்கிறது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ உத்தமமாய் வாழ்வாயாரா? ஆண்டவருடைய சமூகத்திலே உத்தமமாய் இருப்பானால் இந்த வந்த எல்லா வியாதியிலும் இந்த வருஷத்தை கர்த்தர் மாற்றுவார் என்று உன்னை வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நேராக நீ யாத்திரைக்கும் 15வது அதிகாரம் 26வது வசனத்துக்கு நீ சொல்லுவோம். 15வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறதான அங்கு ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்து சிவந்த சமுத்திரத்தை கடந்து வருகிறார்கள். கடந்து வந்து ஆண்டவரை தூய்த்து பாடிவிட்டு அவர் மாறாவுக்கு 3 நாள் அவர்களுக்கு தண்ணி கிடையாது. அவர் மாறாவுக்கு போறாங்க. மாறாவுக்கு போன உடனே ஆண்டவர் குடிக்கிறதுக்கு தண்ணி பாக்குறாங்க. அது கசப்பா இருக்கு. தண்ணி கசப்பா இருந்த உடனே அவங்களுக்கு பயங்கர கோபம் வந்து மோசையை விட்டு போட்டு முறையிடுறாங்க. மோசைகளுக்கு தண்ணி இல்ல, கசப்பு தண்ணி, 3 நாள் ஆச்சு நாங்க தண்ணி குடிக்க முடியவில்லை. மோசை நேரம் ஆண்டவர்கிட்ட போறான். ஆண்டவரே, ஜனங்கள் இப்படி சொல்லுகிறார்கள். ஆண்டவர் மரத்தை காட்டுகிறார். மோசே, என் மரத்தை தண்ணீர்ல போடு. இந்த மரத்தை தண்ணீர் போடும் போது இந்த தண்ணீர் சுத்தமாகும் என்று சொல்லுகிறார். மோசே எப்படி போட்டிருப்பான்? மரத்தை தண்ணீர் போட்டா வெட்டிதான் போட்டிருப்பான். இந்த மரத்திலிருந்து கட் பண்ணி தான் போட்டிருப்பான். அது போட்ட உடனே அந்த தண்ணீர் சுத்தமானது, ஜனங்கள் குடித்தார்கள் என்று. அப்போது அங்கே யாத்திராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனத்துல இதே எசேக்கியாவுடைய ஜெபத்தை ஆண்டவர் அங்கே சுட்டி காட்டுகிறார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு சுமையானதை செய்து அவரின் கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் எகிப்திற்கு வர பண்ணின ஒரு வியாதி உன்னை நான் வரப்பண்ணார். இதே எப்படி எசேக்கியா ஜெபித்தான்? ஆண்டவரே, உன்னை உண்மை உள்ளதான் இருந்தேன் அப்பா, என்னை நினைத்தரணும். எசேக்கியா ஜெபித்த போது அவன் உண்மை இல்லாதவா இருந்திருந்தால் ஆண்டவர் உண்மையாகவே அவனுடைய வியாதியை குணமாக்கி இருக்க மாட்டார். அவனுக்கு 40 நாட்களை கூட்டி கொடுத்திருக்க மாட்டார். ஆண்டவருக்கு உண்மையான பிள்ளை, என்னுடைய மகன் உண்மையானவன், எனவேதான் அவனுக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். இதே இடத்துல ஆண்டவர் சொல்கிறார்,
அதே போல நீ உத்தமாய் நடப்பாயானா எகிப்திற்கு வந்த இந்த வியாதி ஒன்றை நான் உனக்கு நான் கொடுக்க மாட்டேன், வருவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, மோச இடத்துல ஆண்டவர் காட்டின மரம் யாது தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 11வது அதிகாரத்தை வாசிப்பீங்கன்னா, ஈசாயின் மடிமரத்திலிருந்து ஒரு கிளை தோன்றி அவர் வேரிலிருந்து ஒரு கிளை எழும்பும். ஈசாயின் மடிமரத்திலிருந்து ஒரு கிளை தோன்றி அவர் வேரிலிருந்து ஒரு கிளை எழும்பும். யார் அந்த ஈசாயின் அடிமரத்தில் தோன்றிய கிளை? யார்? அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்றைக்கு மரமாக காட்சியளித்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிற்காலத்திலே அவர் சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் அங்கே நிரூபித்து காண்பிக்கிறார். சவுத் கொரியாவில் உலகத்திலே பெரிய சர்ச்சை அவர்தான் இருக்கு. லட்சக்கணக்கான ஜனங்கள் அவருடைய திருச்சபையில் அங்கத்தினராக இருக்கிறார்கள். அவர் அவ்வப்போது வெளியூருக்கு சென்று ஊழியம் செய்வது வழக்கம். அவ்வாறாக ஒரு தடவை அவர் ஊழியத்திற்கு போறான வழியில அவருடைய குமாரன் வியாதியா இருந்தான். உடனே அவருடைய மனைவி அவரிடத்தில் வந்து சொன்னார்கள், ஊழியத்திற்கு போகிறீர், பிள்ளை வியாதியா இருக்கிறான், இந்த வேளையில நீர் போக வேண்டாம், ஊழியத்துக்கு சொல்ல வேண்டாம், அவன் எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் கொண்டு சென்று அவனுக்கு வைத்தியம் பார்த்து போகிறதா சொன்னார்கள். ஆனால் அவர் சொன்னார், இல்லை, அவனுடைய ஊழியம் தடைபடக்கூடாது, நீ மகனை பார்த்துக்கொள், நான் ஊழியத்துக்கு சொல்லி அந்த ஊழியத்துக்கு சென்றான். ஊழியத்துக்கு சென்ற வேளையில அங்கு அநேக அற்புதங்கள் நடந்தது, அநேக அதிசயங்கள் நடந்தது, அநேக மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். மகிழ்ச்சியோடு வீட்டுக்கு வருகிறார், தன் குடும்பத்தை பார்க்க முடியாது வருகிறார். வீட்டுக்கு வருகிறதான வேளையில அவருக்கு செய்தி வருகிறது, இந்த மகன் மரித்து போனான் என்பதால். இவருக்கு பயங்கர கவலை வந்து விட்டது. நேராக வீட்டுக்கு வருகிறார். அவருடைய மனைவி அவரை பார்த்து, நான் உங்களிடத்தில் சொன்னேன் அல்லவா, நம்முடைய பிள்ளை வியாதியாக இருக்கிறது, நீங்கள் போக வேண்டாம் என்று சொன்னேன் அல்லவா, நீங்கள் இங்க இருந்திருந்தால் நம்முடைய பிள்ளையை எப்படியாவது நான் காப்பாற்றி இருக்கலாம் என்று. இவருக்கு என்ன செய்வது தெரியவில்லை. ஒன்றுமே அப்படியே யாரிடத்தில் அவர் பேசவில்லை. நேராக நம்முடைய ஜெபாரைக்கு சென்றார். ஜெபாரைக்கு சென்று முழங்கால் படிவிட்டார். முழங்கால் படிவிட்டு ஆண்டவர் நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார். பரலோகத்தில் என்ன நடக்கிறது? இந்த மகன் மரித்த மகன் அவன் பரலோகத்தில் ஆண்டோடைய சமூகத்தில் சென்று விட்டான். அவன் அங்கே ஆண்டோடு சந்தோஷமாய் உலாவி கொண்டிருக்கிறான். ஆண்டோட சமூகத்துல அவன் கழிப்போடு இருக்கிறான். அப்போது அவனுடைய தப்பா உலகத்தில் இருந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஜெபம் ஆண்டோடைய சமூகத்தை அவனுடைய எட்டினது. ஜெபம் ஆண்டோட சமூகத்தில் எட்டின போது ஆண்டவர் உட்கார முடியவில்லை. இவருடைய ஜெபத்திற்கு நான் பதில் கொடுக்க வேண்டும், எப்படியாவது பதில் கொடுக்க வேண்டிய நோக்கத்தோடு ஆண்டவர் எழுப்பி வருகிறார். எழுப்பி வந்த அந்த பையனை பார்த்து சொல்றார், தம்பி மகனே, நீ பூமிக்கு போ, பூமிக்கு போன்னு சொல்லுகிறார். அவன் மகன் சொல்றான், இல்ல ஆண்டவரே, நான் போக மாட்டேன், பூமியை விட இங்க எவ்வளவு அழகா இருக்கிறது, இந்த இடத்துல வளர்ந்து கொண்டு இனி பூமிக்கு நான் போக மாட்டேன், இனி என்னை அனுப்ப கூடாது, நம்மோடு இருப்பேன் என்று சொல்லுகிறான். அவர் சொன்ன ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீ போகாவிட்டால் உன்னுடைய அப்பா என்னை இங்க இருக்க விட மாட்டார், நான் என்னால இங்க இருக்க முடியாது, பரலோகத்துல நான் இருக்க முடியாது. என்னுடைய ஜெபம் அந்த அளவு என்னை வளர்த்துகிறது, அவருடைய ஜெபம் அந்த அளவு என்னை கேட்கிறது. என் மனதுக்கு ஜீவனை தான் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவன் ஜெபத்தை நான் புறக்கணிக்க முடியாது, இந்த பரலோகத்துல நான் வீட்டிருக்க முடியாது. எனவே உடனே நீ போன்னு சொன்னார். உடனே அந்த மகனுடைய உயிர் வந்தது, அவன் ஜீவன் பெற்றான் பார்க்க. கடைசி அந்த மகன் சொன்ன சாட்சி தான், நான் பரலோகத்தம் ஆண்டவரோடு கூட இருந்தேன், அந்த தகுதி இழந்து இங்க வந்து விட்டேன். அருமையான தேவனுடைய பிள்ளை, நான் எதற்கு சொல்கிறேன்? நீ கண்ணீரோடு செடிக்கிற ஜெபம் ஆண்டவர் ஒருபோதும் கண்ணீர். நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன், நம்முடைய கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற தேவன். இந்த வருஷத்துல உனக்கு எந்த வியாதி இருந்தாலும் உடனே கண்ணீரோடு இருக்க. நாடு பூரா தான் மாத்திரை, நாடு பூரா தான் மருந்து, என் வாழ்க்கை பூரா கவலை, என் வாழ்க்கை பூரா கண்ணீர், என்னால் ஒரு வேலை செய்ய முடியவில்லை, அந்த பக்கத்துல வலி இந்த பக்கம் வலி, எந்த முறுமுறுத்து கொண்டு வரணும் வந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வருஷத்துல உன்னுடைய வியாதி நான் குணமாக்குவேன், இந்த வருஷத்துல உன்னுடைய வியாதியை நான் குணமாக்கி உன் சரீரத்துல ஒரு புதிய காரியத்தை ஒரு புதிய காரியத்தை செய்கிறவர். பொருளாதாரத்தில் மாத்திரம் இல்ல, சரீரத்துல அவர் ஒரு புதிய காரியங்கள் செய்ய போறார். மூன்றாவதாக ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒருவேளை எவ்வளவு நாள் நீ நினைக்கலாம், என் வாழ்க்கையில நான் ஜெபிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், என்னால் ஜெபிக்க முடியவில்லையே, நான் வேதத்தை ஒழுங்கா வாசிக்க வேண்டும் நினைக்கிறேனே, ஒழுங்கா வாசிக்க முடியவில்லை, நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று நான் எத்தனை தடவை முயற்சித்தேன், ஆனால் என்னால் முடியவில்லை, ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம் என்னை தாக்குகிறது. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சி இல்லையே, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லையே என்று ஒருவேளை நீ தயங்கி கொண்டிருக்கலாம், ஒருவேளை ஏங்கி அந்த கவலையோடு இருக்கலாம். அந்த வருஷத்துல ஆண்டவரே, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எனக்கு ஒரு முன்னேற்றத்தை தர வேண்டும் என்று நீ கேட்டுக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார்,
இந்த வருஷத்துல உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஒரு புதிய காரியத்தை சொல்லுவோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். உடைய ஜெபம் மாற போகிறது, உடைய வேத வாசிப்பு மாற போகிறது, உடைய தியானம் மாற போகிறது. ஆண்டவருக்கு ஊழியத்தை ஆண்டவர் உடைய கரத்திலே கொடுக்க போறார். உடைய ஊழியக்காரரை மாற்ற வருஷத்துல அவர் போகிறார். விசுவாசிக்கிறார், தேவனுடைய மகிமையை காண்பார். விசுவாசத்தை ஆண்டவர் உலகத்தை விட்டு இந்த உலகத்தில் இருக்கிறவங்க வெளியில தன்னுடைய சீஷர்களை அழைத்து அவர் சொன்னார், நான் இந்த உலகத்தை விட்டு என்னுடைய பிதாவுக்கு போகிறேன். யோவான் எழுதின நற்செய்தியில் 16வது அதிகாரத்தில் அவரை வாசிக்க முடியும். என் பிதாவிடத்தில் நான் போகிறேன், நான் போனது உங்களுக்கு நலமா இருக்கணும், போனால் தேற்றவானே நான் உங்களுக்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை கொடுத்தும் நீதியை கொடுத்தும் நியாய தீர்ப்பை கொடுத்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, யோவான் 16:13 பார்க்கிறோம், சத்தியாவியர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். சத்தியாவியர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். உடைய பலத்தினால நாம் ஜெபிக்க முடியாது. உடைய பலத்தினாலே நீ வேறு வாசிக்க முடியாது. உடைய பலத்தினாலே நீ வேறு தியானிக்க முடியாது. சர்வ வல்லவர் ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கும்போது அவர் உனக்கு உணர்த்தி எல்லா சத்தியத்தை உனக்கு சொல்லி தருவார். ஆவியானுடைய பலத்தினாலே தான் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முன்னேற முடியுமே தவிர ஆவியான துணை இல்லாமல் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முன்னேற முடியாது என்பதை நீ முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். நான் இந்த வருஷத்துல ஆண்டவர் என்ன சொல்ல போகிறேன், வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் இந்த வருஷத்துல ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். அப்போஸ்தலர் 1:8 ஆண்டவர் சொல்லுகிறது, உலகத்திலே கடந்து சுலபம் போகிறது. பரிசுத்த ஆவி உலகத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேம் யூதாவிலும் பூமி பல பாத்திரங்களின் இடங்களிலும் எனக்கு சாட்சிகளா இருக்கிறேன். பரிசுத்த ஆவி நமக்கு தேவை. அருமையான தேவனுடைய கடைசி நாட்கள் பரிசுத்த ஆவி நமக்கு தேவை. ஆண்டவருடைய சீசருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், சீசரோட ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். ஆண்டவரோடு இருந்தவர்கள் தைரியத்தோடு எல்லாவற்றையும் செய்தவர்கள். ஆனால் ஆண்டவர் பிடிப்பட்ட உடனே பேதுரு மறுதலித்தார். ஆண்டவர் கொஞ்ச தூரம் அவரை மறிக்க விடவில்லை. பேதுரை விட்டு கொஞ்சம் தான் தள்ளி இருக்கிறார். பேதுரு விடைந்திருக்கிறார். ஆண்டவர் உள்ள ஒரு காம்பவுண்ட் வருதான், அதுக்குள்ள அவர் இரண்டாம் தைரியம் இல்லை. என்னுடைய மாம்ச பலவீனம் அவரை தாக்குகிறது. பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் அவருக்கு வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளை, ஆனால் பாருங்க, புதிய அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நாம் பார்க்கிறோம். 2வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி ஒருமித்து இருக்கிறார். பெந்தேகோஸ்து நாள் வந்த போது பெரிய ஒரு எழுப்புதல் அங்கே நடைபெறும். பரிசுத்த ஆவியானவர் மழை போல அங்கே ஊற்றப்பட்டார். ஒவ்வொரு பேரும் பரிசுத்த ஆவியானவர் வந்து அமர்ந்தார். ஒவ்வொரு பேரும் அந்நிய பாஷைகளை பேசினார்கள். ஒவ்வொரு வாழ்க்கை அங்கே மாற்றுகிறது. அவர்கள் பயந்தவர்கள் எழுப்புகிறார்கள், பயப்பட்டவர்கள் எழுப்புகிறார்கள். ஆண்டவருக்காக உழைக்க வேண்டும், ஆண்டவருக்காக ஓட வேண்டும் என்று முயற்சி செய்து எழுந்து போகிறார்கள். ஒவ்வொரு சீசனும் ஆண்டவருக்கு என்று தன்னை அர்ப்பணிக்கின்ற ஒரு காட்சியை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பவுல் பரிசுத்த பேதுரு அவன் பிரசங்கம் பண்ணும்போது 5000 பேர் 3000 பேர் அங்கே ரட்சிக்கப்பட்ட வேதத்துல வாசிக்கிறோம். கடைசி நாட்கள் இருக்கிறோம். யோவேல் சொன்ன போல யோவேல் 2:8 சொல்றேன், கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இது பரிசுத்த ஆவியாருடைய காலம். கடைசி நாட்களை எங்கு மலர்ச்சி பரிசுத்தாவில எல்லா இடத்திலும் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பரிசுத்தாவியோட அபிஷேகம் நிறைந்து கொண்டிருக்கிறது. வருஷத்துல ஒருவருக்கு பரிசுத்தாவியை பெறாமல் இருந்தால், பரிசுத்தாவியோட பிறவியை அடையாமல் இருந்தால், இந்த வருஷத்துல அதை கலந்து பரிசுத்தாவியர் உனக்கு தந்து உன்னை போன்ற வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் செய்வேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வருஷத்துல ஆண்டவர் அபிஷேகிப்பார். இந்த வருஷத்துல ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வரும். ஆண்டவருக்கு நான் எழுதி பிரகாசிப்பேன், ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்வேன், என்னை அர்ப்பணிப்பேன் என்று விசுவாசிக்கிற உனக்கு ஆண்டவர் அதை செய்வார். என்றால் வேதம் சொல்கிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாரும் நான் செய்து முடிக்க போறேன், நேரம் ஆகிவிட்டது, அதிகமா பேச விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களுடைய நாளிலே அவர் கொடுத்த வாக்குத்தத்தம், இந்த வருஷத்துல புதிய காரியங்களை அவர் செய்வது வாக்குத்தத்தம். புதிய காரியத்துல முதலாவது நம்முடைய பொருளாதாரத்துல ஒரு புதிய காரியம், நம்முடைய சரீரத்துல ஒரு புதிய காரியம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு புதிய காரியம். இதை செய்ய நேரத்தில் ஆண்டுடைய காலத்தில் நான் ஒப்பு கொடுப்பேன். ஏனென்றால் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தவன், வாக்குத்தத்தம் கொடுத்தவர் அந்த வாக்குத்தத்தம் ஒருபோதும் மாற மாட்டார். அதை செய்வார், இந்த வருஷத்துல அதை செய்வார். ஒருவேளை பொருளாதாரத்திலே மிக பிந்திய நிலையில் இருந்தால் இந்த வருஷம் வாழ்க்கை மிகச் செழிப்பா மாற்றப்படுகிறார். உடைய சரீரத்திலே அநேக வியாதிகளில் கவலை இருந்தால் இந்த வருஷம் உனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார்.
உன் வாழ்க்கையில அபிஷேகத்தின் வல்லமை இல்லாவிட்டால் நீ ஆண்டவருடைய பிள்ளைய வாழ உன்னால முடியவில்லை என்றால் இந்த வருஷத்துல அவையானவரை உனக்கு தந்து அந்த அபிஷேகத்தை உனக்கு தந்து இந்த வருஷத்துல உனக்காக அவனுக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்தின் மூலமா நீ அநேக கற்புதல் உண்மையாய் கர்த்தர் நடத்த போகிறார். அதை விசுவாசிக்கிற எல்லாரும் எழுப்பி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே கூடும், ஆண்டவரே எல்லாம் உங்களை கூடும், ஆண்டவரே உங்களால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே. எனேஸ்வர் ஆகாத காரியம், எனேஸ்வர் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த வருஷத்துல என்னுடைய பொருளாதாரத்துல அவர் எனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். என்னுடைய சரீரத்துல ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். விசுவாசிக்க